ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 1300 ரேஞ்சில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்க்கலாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பவி டிசைனர்ஸ் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிகினர்ஸ்க்கான நிறைய வீடியோஸ் வந்து இதில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் லைன்ஸ் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார் மாதிரி தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஸ்லீவ் தாங்க போட போகிறோம். எப்படி அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3mm கோல்டு கலர், சுகர் பீட், அதுக்கப்புறமா வந்து சமுக்கி, அப்புறம் ட்ராப் பீட், இது மட்டும்தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3mm கோல்டு கலர் பீடு இருக்குது இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி இந்த நம்ம லோட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே நம்ம போட போகிறோங்க. நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க த்ரெட்டு பார்த்திங்க அப்படின்னா நைலான் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது நைலான் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, எட் நாட் வர மாட்டேங்குது அப்படின்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். 3-4 ஸ்ட்ராண்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதை மொத்தமாக முடிச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா மொத்தமாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கழண்டு வர ப்ராப்ளம் இருக்காது. எப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு நாட் போட்டுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 3mm வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து 6 பீட்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேங்க. டிசைன் பார்க்கும்போது இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. பட் அந்த இன்ச்சஸ்லாம் நம்ம எவ்வளோ விடுறோம் அப்படின்றது தாங்க வந்து விஷயமே இருக்குது. அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா பர்ஃபெக்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளார் இருக்குது, ஒரு லீஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அதை உள்ளே போடும்போது தான் அதில் நிறையா வந்து டீப்பான விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து இதை சுற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு சமுக்கி, ஒரு சுகர் பீட், அடுத்தது ஒரு 3mm, அடுத்து மறுபடியும் ஒரு சுகர் பீடு. இதை வந்து இந்த ஃப்ளாரை சுற்றியும் போட போகிறோங்க. ஃப்ளாரை சுற்றியும் நம்ம போடுறது அப்படின்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு 4 சைடும் போட்டுட்டு அப்புறம் அப்படியே அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக வரும். இல்லை நீங்கள் ஒரு சைட்லேருந்தே ஃபில் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரவுண்டு வந்து ப்ராப்பராக வராதுங்க. இப்போ நான் போடுற மாதிரி போடுங்க. இப்போ வந்து நீங்கள் ரைட் சைடு வரீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு திருப்பி ஒரு சின்னதாக லாக் போட்டுட்டு மறுபடியும் ரைட் சைடு வாங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக நம்ம எந்த இடத்துல போட்டிருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே இடத்துல அந்த பீட்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து இந்த 4 போட்டோம் இல்லைங்களா, 4க்கு நடுவில் மறுபடியும் சென்டரில் ஒன்று போட்டுட்டு சைடில் ஒன்று போட்டுக்கோங்க. அதாவது ஒரு கேப்புக்குள்ளேயும் 3 இது ஃபில் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வரும். எண்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து ஹெவி ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாரில் மட்டும்தாங்க நம்ம நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். லோடிங் கொடுத்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது இன்னும் ட்ரை பண்ணலை, இல்லை நான் ஆரி ஒர்க் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் நெக் சுற்றி அந்த நார்மலான லைன்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அதாவது அந்த இன்ச்சஸ் வந்து நம்ம எவ்வளோ விடணும் அப்படின்றது, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லாம் போடும்போது நல்லா பர்ஃபெக்டாக வரணுங்கிறது எப்படி அப்படின்றதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல நீட்டான அவுட்புட் வருங்க. அதே மாதிரி நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி தான் இப்போ நியூ ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்திருக்கீங்க, உங்களுக்காகவும் நான் வந்து சொல்கிறேங்க. ஒரு டிசைன் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு ரஃப்பான கிளாத்தில் ஒரு டியூட்டோரியல் சும்மா ஒரு ரஃப்பாக போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் விடணும், எவ்வளோ பீட்ஸ் லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதை பொறுத்து நீங்கள் வந்து ப்ளவுஸில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளார் வந்து அடுத்து ஒரு 2 இன்ச் கேப்பில் தாங்க வைக்க போகிறோம். 2 சைட்லேயுமே 2 இன்ச் கேப்பில் வைக்க போகிறோம். இந்த ஃப்ளார் பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 ஃப்ளார் வரும். சென்டரில் 1, சைடில் 2 அந்த மாதிரி வருங்க. அடுத்தது இந்த ஃப்ளார் முடித்தோடனே ஒரு லீஃப் மாதிரி ஒரு டிசைன் வரும். அதுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் விட்டுருக்குன்னா 3/4 இன்ச்சஸ் விட்டுருக்குங்க. அந்த ஃப்ளார்லேருந்து 3/4 இன்ச்சஸ் விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அந்த லீஃப் மாதிரி டிசைன் வருது இல்லைங்களா, அதுக்கு மட்டும் இந்த மாதிரி நான் லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணிடலாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டரில் ஒரு ஃப்ளார் வரைஞ்சிட்டு ஃப்ளாருக்கு இந்த சைடு வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரியும், ஃப்ளாருக்கு அந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரியும்
லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை நான் வந்து ஒரே சைடாக பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு கைக்கு லெஃப்ட் சைடாகவும் ட்ரா பண்ணிக்கலாம், இன்னொரு கைக்கு ரைட் சைடாகவும் அந்த கோடை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் காமனாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு கைக்கு தகுந்த மாதிரி கூட பண்ணிக்கலாங்க. எப்படி பண்ணாலுமே நீட்டாக தான் இருக்கும். நான் வந்து பேக்லேயும் எனக்கு இதே மாதிரி டிசைன் இருக்கிறதுனால நான் ஹேண்ட்லேயும் இதே மாதிரி டிசைன் போட்டேன். இப்போ வந்து இந்த ஃப்ளாரை 3 இடத்துலையும், இந்த ரிமைனிங் இருக்க 4 இடத்துலையும் போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் அந்த லீஃப் மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 11 சுகர் பீட்ஸ் வந்து போட்டிருக்கேங்க. 11 வச்சா எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு டிசைன் வந்ததுன்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் அதை வந்து ரஃபாக போட்டு பார்த்துப்பேன். போட்டு பார்த்தோன்னே எவ்வளோ பீட்ஸ் போடணும் என்னன்றது ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் வந்து மெயின் கிளாத்தில் போட ஆரம்பிச்சிருவேங்க. இப்போ வந்து சுகர் பீட் போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சுகர் பீடும் ஒரு ட்ராப் பீடும் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ட்ராப் பீடு பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது அந்த கம்மியான நுனி சைடு இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம நீடில்குள்ளே பார்த்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த லீஃபை சுற்றி இந்த ட்ராப் போட போகிறோங்க. இந்த ட்ராப் போடும்போது எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் வந்து போட்டுட்டு இப்போ நம்ம கீழே வரோம் அப்படின்னா மேலே பார்த்து ஒரே ஒரு லாக் மட்டும் போட்டுக்கோங்க. எதுக்காக அந்த மேலே பார்த்து லாக் போடுறோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல ட்ராப் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே இடத்துல அந்த பீட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அப்படி மேலே திருப்பி லாக் போடாமல் அப்படி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பீட்ஸோட ஷேப்லாம் மறுபடியும் எகைன் வந்து கீழே வந்துடுங்க. இது வந்து இதுக்குன்னு மட்டும் சொல்லலை, நான் இப்போ ரவுண்ட் போட்டேன் இல்லைங்களா, அதுக்கும் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கு பேக் சைடில் திருப்பி ஒரு லாக் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாகவே வந்துடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ராப் பீடையும் நம்ம லீஃபை சுற்றி லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ளாரை வந்து ஹாஃபாக மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஸ்டிச்சிங் பார்ட்டு வந்து போயிடுங்க அந்த சைடு. ஃபுல்லாக நம்ம போட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து அடிப்படும். அதே டைமில் அந்த இடத்துல போடாமையும் நம்ம வந்து இருக்க முடியாது, கேப்ஸ் அதிகமாக வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஹாஃப் மட்டும் நான் வந்து போட்டுக்கிட்டேங்க. இப்போ இது எல்லா டிசைன்லாம் முடிச்சு வாட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சுகர் பீடும் ஒரு 3mm பீடும் எடுத்து இந்த லீஃபுக்கும் அடுத்தது இந்த ஃப்ளார் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி நம்ம டாட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். கேப்ஸ் இருக்க இடத்துலலாம் எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அந்தந்த இடத்துல இந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க. இதே தாங்க நான் பேக்லேயும் போட்டிருந்தேன், இன்னொரு ஹேண்ட்லேயும் போட்டிருந்தேன். புட்டாஸ் இதுக்கு எப்படி வைக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணுங்கள். 8 இன்ச்சஸ் இருக்கா, அப்போ வந்து சென்டரில் 2, 4, 6 அப்படின்னு 2 இன்ச் டிஸ்டன்ஸில் 3 வைக்கிறேன். மறுபடியும் 2 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு மறுபடியும் 3 புட்டா நான் வைக்கிறேன். மறுபடியும் 2 இன்ச் கேப் விட்டுட்டு 2 புட்டாஸ் நான் வந்து வச்சுக்கிறேங்க. ஒரு சைடு மட்டும் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். இன்னொரு சைடு அதை ஃபாலோ பண்ணி ஈஸியாகவே நீங்கள் வந்து வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் இந்த டிசைன். கட்டாயமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் வந்து என் ப்ளவுஸில் நிறைய பேர் வந்து உங்கள் ப்ளவுஸ் நீங்களே டிசைன் பண்ணிக்கிறவங்க இருக்கிறீங்க யூடியூப் பார்த்து. கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு, சேம் டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நார்மல் லைன்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட ரேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா 1300 ருபீஸ் ரேஞ்சஸில் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாங்க. இதுவே பிக் சைஸாக இருக்குது, பிக் ஷோல்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1500 வரைக்குமே பண்ணி கொடுக்கலாம். உங்களோட ஏரியாவை பொறுத்து. நீங்கள் வில்லேஜ் சைடில் இருக்கீங்கன்னா அங்கே ஒரு ரேட் வரும், சிட்டி சைடில் இருக்கீங்கன்னா அங்கே ஒரு ரேட் வரும். அதே மாதிரி ஸ்லீவ் உங்களுக்கு 3/4 ஸ்லீவா ஹாஃப் ஸ்லீவா அப்படின்றத பொறுத்தும் ரேட் வரும். ஹாஃப் ஸ்லீவ் அப்படின்னா புட்டாஸ் கம்மியாக வைக்கணும், 3/4 ஸ்லீவ் அப்படின்னா புட்டாஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக் ரவுண்டும் அதே மாதிரி பெருசாக இருந்தது அப்படி ப்ராடாக இருந்தது அப்படின்னா அதோட லைன்ஸும் அதிகமாக வருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த கேப்பில் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு 3mm சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேங்க, செயின் ஸ்டிச் வந்து கோல்டு கலரில் 3 லைன் போட்டிருக்கேங்க. அதாவது ஒரு நார்மல் ரேஞ்சில் இருக்க ஒரு 1500க்குள்ளே இருக்கிற ப்ளவுஸ்க்கெல்லாம் ஒரு 3 லைன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே போதும். நல்லா ஹெவியாக போடுறீங்கள்ல, ப்ரைடல் ப்ளவுஸ் எல்லாம் ஒரு 5K 4K 6K ரேஞ்சிலலாம் போடும்போது நீங்கள் 4 லைன் இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைனுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மொத்தம் நீங்கள் போடுறீங்களோ போட்டுக்கோங்க. பட் பேசிக்காகவே வந்து
நீங்கள் செயின் ஸ்டிச் ஒரு 3 போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க, ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்களும் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஒரு டிசைன் அப்படின்னா இப்போ ரவுண்ட் இருக்குது அப்படின்னா நான் ரவுண்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேங்க. ஏன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டக்கு டக்குன்னு லோட் பண்ணி வச்சுருப்போம், அந்த டிசைன் முடிச்சிடுவோம். அடுத்து லீஃப் அப்படின்னா லீஃபோட மெட்டீரியல் இருக்கும். அப்படி பண்ணும்போது மெட்டீரியல்ஸ் எல்லாம் மெஸ்ஸி ஆகாமல் டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லீஃப்க்கான டிசைன் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் அந்த டாட் வச்சுட்டு மறுபடியும் ஃப்ளார் போட்டோம் அப்படின்னா நிறையா போட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் மெஸ்ஸி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லீஃப்லாம் முடிச்சிடுவேன், ஃப்ளார்லாம் முடிச்சிடுவேங்க. அடுத்தது புட்டானா அந்த டாட் வைக்கிறோம் அப்படின்னா அதை தனியாக பண்ணும்போது எனக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் இந்த டிசைன்லேயே உங்களுக்கு அதிகமாக டைம் எடுக்கிற பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஃப்ளார் போடுறீங்கல்ல இந்த பார்ட்டு தாங்க கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே வந்து நீங்கள் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 டேக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடலாங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கிறம்போது ஒரு 2 நாளுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிச்சிட முடியுங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் பேர்லாம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க. சமக்கி, சுகர் பீட், 3mm, அடுத்தது வந்து ட்ராப் பீடு. இந்த லீஃபில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ட்ராப் பீடுங்க. நிறைய என்கொயரி வர்றது வந்து மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்குகிறேன் அப்படின்றது தான். மெட்டீரியல்ஸ் வந்து நான் சேலமில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணுறேன். நான் சேலம் அப்படின்றதுனால சேலமில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புட்டாஸ்க்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேம் சமுக்கி, சுகர் பீட், அதுக்கு அடுத்தது வந்து 3mm யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சமுக்கி 3mm சுகர் பீடை வந்து ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வி ஷேப்பில் மேலே வந்து குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு அகெயின் வந்து இருக்கிற பீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீட் நான் கொடுத்துக்கிறேன். சென்டரில் இந்த மாதிரி மறுபடியும் லோட் பண்ணி போட்டுட்டு கீழே எண்டில் முடிக்கும்போது ஒரு சுகர் பீட் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. அப்போ வந்து அந்த த்ரெட்லாம் கேப்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து சுகர் பீட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புட்டாஸ் தான் வந்து ப்ளவுஸோட ஃபுல்லாகவே ஹேண்டில் ப்ளஸ் பேக் நெக்லன்னு எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கேங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.